நல்லா திடீர்னு போயிட்டான்னா அபிராமி பயந்துட்டான்னு அர்த்தம். பயப்படுறவங்கள நம்ம ஈஸியா ஜெயிச்சிடலாம். ஆமா. அம்மா என்னம்மா நீயே பேசிட்டு இருக்க? ஒன்னும் இல்ல. என்ன அம்மா, இன்னைக்கு என்ன வெளில கூட்டிட்டு போறேன்னு சொன்னியே, ஞாபகம் இருக்கா? இருக்கு, ஆனா இன்னைக்கு முடியாதுடா. எனக்கு மூடே சரியில்லை. அம்மா, அப்பா வந்தாச்சு. கூட்டிட்டு போக வேணாம், நான் அப்பா கூடவே போறேன். உன்னை கூட்டிட்டு போகுது அப்பா வருவாங்களா? வேற ஏதாவது சொல்றதுக்கா இருக்கும். குட்டி, அப்பா இங்க வந்ததே உன்னை வெளியில கூட்டிட்டு போறதுக்காக தான். பாத்தியாம்மா, நான் சொல்லல. இந்த குட்டி, நம்ம கிளம்பலாம். அம்மா கிட்ட சொல்லிட்டு வா. அம்மா, நான் போட்டுமா? இந்த குட்டி, அம்மா ஒன்னும் சொல்ல மாட்டாங்க, போன்னு தான் சொல்லுவாங்க. சரி போ. டேய் செல்லம், நம்ம சீக்கிரமா வந்துடலாம். என்ன டென்ஷன் ஆக வேண்டாம். இத பாரு, சும்மா அது வேணும் இது வேணும் கேட்டு யாரையும் படுத்த கூடாது, புரியுதா? அப்புறம் இந்த ஐஸ்கிரீம் அது இதுன்னு சாப்பிட்டா உனக்கு ஜுரம் வரும். ஆமா. அப்பா பாருங்கப்பா. சரிடா செல்லம், உனக்கு சூடாவே வாங்கி தரேன்னா வாடா போலாம். அக்கா. அர்ஜுன், என்னக்கா ஆச்சரியமா இருக்கு? இந்நேரத்துக்கு ஃபோன் பண்ணிருக்கீங்க? எனக்கும் தான் ஆச்சரியமா இருக்கு. ஏன்க்கா, என்னாச்சு? கார்த்திக் இங்க வந்தாரு. வந்து இந்துவை கூட்டிட்டு போயிருக்காரு. என்கிட்ட பெர்மிஷன் வாங்கி. அட்ரஸ் அக்கா நேரடியா கேட்டானா? இல்ல ஜாலியாதான். அக்கா, கார்த்திக் கிட்ட கொஞ்ச நாளாவே ஒரு மாற்றம் தெரியுது. முந்தில உங்க பேரை சொன்னாலே அவன் கோவப்படுவான். ஆனா இப்ப அவனே ஏதோ உணர்ந்த மாதிரி தெரியுது. அவனா தேடி வரும்போது அவன் ஜாலியா பேசினா நீங்களும் ஜாலியா பேசுங்க. அக்கா, கண்டிப்பா சொல்றேன்க்கா, இந்துவை பாக்குற சாக்குல அவன் உங்களை தான் பார்க்க வந்திருக்கான். சொல்றேன்னு தப்பா இருக்காதீங்கக்கா. அவனா தேடி வரும்போது நீங்க அவனை ஒதுக்கிட்டாதீங்க. அவன்கிட்ட ஏதோ ஒரு மாற்றம் இருக்குக்கா. இப்ப நீங்க முருக மரம் ஏறிடாதீங்க. அவன் வரது போறதெல்லாம் நீங்க அலோவ் பண்ணுங்க. உங்க மனசுக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கும்க்கா. பார்க்கலாம். உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, சொன்னேன். அவ்வளவுதான். அவ்வளவுதான்க்கா. இன்னும் கொஞ்ச நாள் இந்த பிரச்சனை எல்லாமே அவ்வளவுதான். வச்சுட்டுமா?
உமா, என்ன இன்னும் ஷாம் வரல? டைம் ஆயிட்டே இருக்கு. நான் அவருக்காக தான் வெயிட் பண்றேன். ஃப்ளைட்டுக்கு வேற டைம் ஆயிடுச்சு. நம்ம சென்னை டிராபிக்ல வேற போனவே. பேசாம ஏர்போர்ட்க்கு ஒரு ஃப்ளைஓவர் வச்சா நல்லா இருக்கும். அநேகமா உங்க குழந்தைங்க ஃபாரினுக்கு போய் படிக்கும் போது பிரிட்ஜ் போடுறது நடக்கலாம். போங்கப்பா. நீ வெக்கப்படுறதையும் சிரிக்கிறதையும் பார்த்தா அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல தோணுதுமா. ஏன் ஷாம் லேட்டு? ஷாம திட்டாதீங்க. ஆக்சுவலா நான் கிளம்பதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சாரி. நீங்க வந்ததும் அப்பா கிட்ட சொல்லிட்டு நானும் உங்க கூடயே சென்ட் ஆஃப்க்கு வரலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே ஓகே, டைம் ஆகுது, கிளம்பலாமா ஷாம்? அங்கிள், என்ன பிளஸ் பண்ணுங்க. God bless you ஷாம். God bless you. உனக்கு இருக்கிற திறமைக்கும் பணிவுக்கும் நீ ரொம்ப பெரிய ஆளா வருவ, அதுல சந்தேகமே இல்ல. ஆனா இந்த சந்தோஷத்தை எல்லாம் பார்க்க நான் இருப்பேனா இல்லையான்னு தெரியல. அப்பா, என்ன பாதலாம்? சார், நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியல. அது ஒண்ணும் இல்லப்பா. ஷாம் வெற்றியோட திரும்பி வரும்போது நான் இங்க இருப்பேனோ பெங்களூர்ல இருப்பேனோ எனக்கே தெரியாது. அதனால்தான் அப்படி சொன்னேன். நான் எங்க இருந்தா என்ன, உமாவை நீ நல்லா பாத்துக்க, அதான் என்னோட ஆசை. சார், அதெல்லாம் நீங்க சொல்லவே வேணாம். ஷாம் உமாவை நல்லபடியா பாத்துக்கிறானோ இல்லையோ, ஆனா உமா ஷாம நிச்சயமா நல்லபடியா பாத்துப்பாங்க. அது போதும்பா, அது போதும். சரிம்மா, கிளம்புங்க. ஷாம், ஆன் தி வேல சாந்திகாவையும் பார்த்துட்டு போயிடலாம். அப்படியே ஆர்கே சாரை பார்த்து அவர்கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்கி. கண்டிப்பா அங்கிள். ரைட். பாய் அங்கிள். ஓகே, டேக் கேர், ஆல் தி பெஸ்ட். ஓகே அங்கிள், பாய். வரேன்ப்பா. ஷாம், நீ வெற்றியோடு திரும்பி வரணும். அதை பார்த்து நாங்கெல்லாம் சந்தோஷப்படணும். நீ வெற்றியோடு திரும்பி வரும்போது உமாவை உன் கையில புடிச்சு கொடுத்துருவோம். என்ன உமா சொல்ற? அதுக்கு இப்ப என்ன அவசரம்? போற வேலை நல்லபடியா முடியட்டும். ஷாம் படிச்சவன். சாந்தி நீயும் பக்கபலமா இருக்கீங்க. ஷாம் நிச்சயம் ஜெயிப்பா. ஷாம், மாமா அத்தை காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கி. சரிக்கா. ராஜீவாமா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா ஆல் தி பெஸ்ட். நீ ஏத்துக்கிட்டு இருக்கிற கடமையை பொறுப்பா முடிச்சிட்டு வந்திருப்பா. எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தான் மாமா. உங்க மாமா ஆசீர்வாதம் உனக்கு எப்பவுமே உண்டுப்பா. நீ நல்லபடியா போயிட்டு வா. ராஜ், கூட இருந்து செக் இன் பண்ணிட்டு பிளேன் போற வரைக்கும் இருந்துட்டு வா. ஓகே அங்கிள். ஏமா, நீ ஏர்போர்ட் போற இல்ல? போறேன் மாமா. அவ விட்டு அமெரிக்காக்கே போயிடுவா. அப்படிலாம் இல்ல, எனக்கு இங்க நிறைய வேலை. அப்படியா? ஓகே, ஃளைட்டுக்கு நேரமாச்சு, கிளம்பு. ஓகே மாமா.
தேங்க்யூ. ஃபாரின் ட்ரிப்பை நல்லபடியா முடிச்சுட்டு வந்துரு. கண்டிப்பா. ம் வரேன் வரேன் மாமா. ம் டேக் கேர். வரேன். ரம்யா, ரம்யா. ஹே ரம்யா, என்னமாச்சு? சாரி, கவனிக்கல. ஷாம்னா கிளம்பிட்டானா? ஃப்ளைட் கரெக்ட் டைம்ல கிளம்பிருச்சு. ஷாம் கிளம்புற நேரத்துல நீ வரலையேன்னு கேட்டாப்ல. அதுக்கு நான் தான் பிரெக்னெண்டா இருக்க இந்த சமயத்துல தேவையில்லாம அலைச்சல் வேணான்னு வர வேணான்னு சொல்லிட்டேன்னு சொன்னேன். வாங்க சாப்பிடலாம். இரு மெதுவா சாப்பிட்டுக்கலாம். நான் உள்ள வரும்போது நீ ஏதோ சிந்தனையில இருந்தியே, என்ன விஷயம்? அக்காவை நினைச்சுதான். அவங்களுக்கு என்ன, கோட்டையில ராணி மாதிரி ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க அவங்க. எங்க அக்காவை பத்தி உங்களுக்கு தெரியாது. என் மேலேயும் ஷாமனா மேலேயும் அவங்க எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க தெரியுமா? ஷாமனாவை போயிட்டு வான்னு அமுச்சு வச்சுட்டாங்க. ஆனா அவங்க எவ்வளவு வேதனைப்படுவாங்கன்னு எனக்கு தான் தெரியும். நல்லா வேற ஏதோ வேலை கிடைச்சிருக்குன்னு போயிட்டானா? பாவம், தனியா இருப்பாங்க. கஷ்டமா இருக்கு. ரம்யா, நீதாம்மா கஷ்டப்படுற. உங்க அக்காவுக்கு கஷ்டம்னா என்னன்னே தெரியாது. அவங்க தனியாள் இல்லை, 1000 பேத்துக்கு சமம். நீ ஒன்றும் அவங்கள நினைச்சு கவலைப்பட வேணாம். அவங்கள பார்த்துக்க அவங்களுக்கு தெரியும். ஒரு வேலைக்காரன் போனா 9 வேலைக்காரனை வச்சுக்க உங்க அக்காவுக்கு தெரியும். இங்க பாரு ரம்யா, உனக்கு ரொம்ப ஆசையா இருந்தா நீ வேணா ஒரு 2 நாள் உங்க அக்கா வீட்டுல போய் தங்கிட்டு வா. எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆனா இப்ப எனக்கு பசிக்குது, சாப்பாடு போடுறியா? வாங்க. வா. அண்ணாச்சி, என்னடா சிவகுமார்? இன்ஸ்பெக்டர் கனி வர்றாரு. ஓஹோ, இங்கேயும் வந்துட்டானா? சரி நீ போட சிவகுமார், நான் பாத்துக்கிறேன். போ, உள்ள மாத்திரம் யாரையும் விடாம பாத்துக்கிறேன். சரி அண்ணாச்சி. போட. என்ன, நான் வர்றேங்கிறத உன் முதலாளிட்ட சொல்லிட்டு வர்றியா? சொல்றதுதான் சார் என் வேலை. உன் பேர் என்ன? சிவகுமார். சரி, நீ போ. வணக்கங்க சார். வணக்கம் ராமமூர்த்தி. சார் உட்காருங்க சார். தேங்க்ஸ், நீயும் உட்காரு. பரவாயில்லைங்க சார். நான் ஒன்றும் உன்னை விசாரணை பண்ண வரல, யதார்த்தமா இந்த பக்கம் வந்தேன், உன்னை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன். பரவாயில்ல, உட்காரு. ஏனுங்க சார், இப்படி திடுதிப்புன்னு யூனிஃபார்மோட வந்தீங்கன்னா அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் நான் சீட்டு பணத்தை ராம் போட்டேன்னு நினைச்சு என்னை சந்தேகப்படுவாங்களே சார். ஓ அப்படியா? இனிமே உன்னை பார்க்கணும்னா யூனிஃபார்ம் இல்லாம மப்டிலே வர்றேன். ஐயோ, நீங்க உலகத்துல நடக்கிற நடப்பை பத்தி சொல்றேனுங்க. உங்களை தான் திருப்பூர்ல வச்சு தெரியுங்களே சார். ஓ, ஞாபகம் இருக்கா? என்னங்க ஞாபகம் இல்லாம இருக்குங்களா? அப்போ ரொம்ப நல்லதா போச்சு. ராமமூர்த்தி ஐயா, உங்ககிட்ட வேலை பார்த்தானே ராமகிருஷ்ணன்? ஆமாங்க ஐயா, பாவங்க. லூசு பையன் அநியாயமா தண்ணியில் விழுந்து சேர்த்து போயிட்டானுங்க. நான் அதை பத்தி கேட்கவே இல்லையே, நீயா ஏன் சொல்ற? இல்லைங்க சார், உங்களுக்கு சிரமம் எதுவும் கொடுக்க கூடாதானுங்க. ரொம்ப தேங்க்ஸ். அந்த ராமகிருஷ்ணனை பைத்தியம்னு சொல்ற? ஆமாங்க சார், அவன் பைத்தியம் தானுங்க. பின்ன ஏன் அவனை வேலைக்கு சேர்த்த? சார், அவன் என் ஆபீஸ் வாசல் சுத்தி சுத்தி வந்தானுங்க. தானே வேலை இழுத்து போட்டு செஞ்சானுங்க. நான் ஒண்ணுமே சொல்லிங்க, அவனை இருந்து போட்டானுங்க.
ராமகிருஷ்ணன் எத்தனை நாளா உன்ட்ட வேலை பார்த்தான்? ஒரு 2-3 மாசம் இருக்குங்க சார். சம்பளம் எல்லாம் கரெக்டா கொடுத்துருப்பல்ல? 5ஆம் தேதி பிறந்துச்சுன்னா உடனே சம்பளம் தூக்கி கொடுத்துருணுங்க. பின்ன ஏன் அவன் தற்கொலை பண்ணிக்கிட்டான்? அதான் சொன்னீங்களே சார், அவன் ஒரு மெண்டல்னு. கொஞ்ச நாளாவேங்க மேல இருக்கிற என்ற பொண்டாடி கூப்பிடுறா புள்ள கூப்பிடுறாளுங்க சாதா புலம்பிட்டே இருந்தானுங்க சார். சொன்ன மாதிரிங்க மகராசன் மேல போய் சேர்ந்துட்டானுங்க. உன் ஆபீஸ்ல நிறைய ஃபேன் இருக்கு, தோட்டத்துல கிணறு இருக்கு. இதுல எல்லாம் சாகாம ராமகிருஷ்ணன் ஏன் கூவத்துல போய் விழுந்து சாகணும்? சாரே அது அவனுக்கு கேட்டா தானுங்க தெரியும். அதுக்கு அவசியமே இல்ல. ராமகிருஷ்ண கொலை சம்பந்தமா எனக்கு ஒரு க்ளூ கிடைச்சிருக்கு. அதை வச்சு கொலைகாரனை சீக்கிரமா கண்டுபிடிச்சிருவேன். கண்டுபிடிங்க சார். நம்ம தமிழ்நாடு போலீஸ் என்ன சும்மாங்களா? சூப்பராச்சே. அவனை கண்டுபிடிச்சுங்க ஜெயில தூக்கி போடுங்க சார். ஆஹா, ஜெயில போடுறதா? அவனை தூக்குல போட போறேன். நீ ஏன் பயப்படுற? நான் கொஞ்சம் பயந்து சுவாங்க. ஓகே, நான் வர்றேன். நன்றிங்க சார். நான் ஒண்ணு கேட்டேன், அதுக்கு நீ பதிலே சொல்லலையே. என்ன கேட்டீங்க சார்? ராமகிருஷ்ணன பைத்தியம்னு சொன்ன, அப்புறம் ஏன் வேலைக்கு சேர்த்த? பரிதாபமா பரிகாரமா?